ஏன் வெறும் சாப்பாட்டுக்காக இப்போ வேலை செய்கிறது தப்பு? அந்த ஆட்டிடியூடில் போகிறது. வேலைக்கு போகிறீங்க, சோத்துக்காக போகிறேன் பிரதர், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. கிடையாது, தப்புன்றார். பைபிள் சொல்லுது தப்பு. வீட்டில் ஆகாரம் வைக்கணுமே டேபிள், அதுக்காக போகிறேன், தப்பு. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அதுக்காக போகிறேன், தப்பு. ஏன் தேவையெல்லாம் சந்திக்க பண்ணணுமே, பெட்ரோல் போடணுமே வண்டிக்கு, அது தப்பு. அப்போ எதுக்காக வேலைக்கு போகணும்? எதுக்காக வேலைக்கு போகணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடுகிறேன். எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறேன்? என்னை உண்டாக்கின தேவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட்டு பிளான் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கார் இந்த உலகத்தில். அதில் எனக்கு ஒரு பங்கை தந்திருக்கிறார். என்னை இந்த பூமியில் உண்டாக்கி வச்சு எனக்கு சில தாளந்துகளை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, சில ஆற்றலை கொடுத்து, திறமையை கொடுத்து, நீ இந்த பங்கு உன்னுடையது, நீ இதை பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு என்னை விட்டுருக்காரு. நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது என் வேலை, உங்கள் வேலையே இல்லை. என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுத்த வேலையை. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? நீங்கள் ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யம் இன்றைக்கே உலகத்தில் வந்திருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது நம் மூலமாக. அப்போ அதிலே நமக்கு பங்கு உண்டு. அந்த ராஜ்யத்தின் நலன், அந்த ராஜ்யத்தின் நோக்கங்கள், இவைகளுக்காக தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வயிற்று பிழைப்புக்காக அல்ல, போய் வேலை செஞ்சாதான் கிடைக்குன்றதுக்காக அல்ல. ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடினா மற்ற எல்லாம் கூடவே கொடுக்கப்படுகிறது, ரொம்ப அதிகமாகவே கொடுக்கப்படுகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ எதுக்காக வேலை செய்கிறேன்? கர்த்தர் என்ன வேலை செய்கிறவனா உண்டாக்கிட்டார், அதுக்காக வேலை செய்கிறேன். எதுக்காக வேலை செய்கிறேன்? எனக்கு சில தாளந்துகளை, கிருபைகளை, ஆற்றலை கொடுத்துருக்காரு, அதுக்காக வேலை செய்கிறேன். அதை நான் பயன்படுத்தணுமே, அதுக்காக நான் வேலை செய்கிறேன். எதுக்காக வேலை செய்கிறேன்? கடவுளுடைய நோக்கங்கள் சில பூமியில் நிறைவேற வேண்டியது இருக்குது. அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கை கொடுத்துருக்கார், வேலையை கொடுத்துருக்கார், பொறுப்பை கொடுத்துருக்கார், அதுக்காக வேலை செய்கிறேன். எதுக்காக வேலை செய்கிறேன்? அவருடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்பட வேணுமே, அதுக்காக வேலை செய்கிறேன். எதுக்காக வேலை செய்கிறேன்? நான் செய்கிற நேர்த்தியான வேலையை பார்த்து அநேகர் இயேசுவை காண வேணுமே, மீட்பை காண வேணுமே, தேவனுடைய அன்பை காண வேணுமே, அதுக்காக நான் வேலை செய்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? திங்கக்கிழமை வேலைக்கு போகும்போது ஞாபகம் வச்சுங்க எதுக்காக போகிறீங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, இந்த சோத்து பிரச்சனை மட்டும் இல்லைன்னா போக வேண்டியதில்லை, இதுக்காகவே தான் போக வேண்டியது. அதுதான் தப்பு. கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா, உங்களை அவர் உண்டாக்கலைன்னா, அவர் எந்த நோக்கத்தையும் கொடுக்கலன்னா, எந்த பொறுப்பையும் உங்களுக்கு கொடுக்கலன்னா, எந்த தாளந்தையும் உங்களுக்கு கொடுக்கலன்னா போக வேண்டியதில்லை.